previous class நம்ம LOB drawing இனிஷியலா எப்படி டிரா பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிருந்தேன் சின்னதா. பிஃபோர் கண்டினியூங் வித் தட் எக்ஸாம்பிள், இந்த பஃபர் இருக்கு இல்லையா, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது நம்ம பார்த்தோம். எக்ஸ் ஆக்சஸ் டைம், y axis quantity, that is the number of products to be delivered. பர்டிகுலரா இந்த சிவில் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it may be housing units or it may be repetitive works like pipeline, railway track example. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. So what do you understand from the case 1, case 2 under the graph? அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிக்டோரலா காமிச்சிருக்காங்க. Can anyone explain what you understood from the graph? பஃபர் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கும் செகண்ட் ஆக்டிவிட்டிக்கும் நடுவில் ஒரு பஃபர் இருக்கு, செகண்ட் அண்ட் தேர்ட் ஆக்டிவிட்டிக்கு நடுவில் ஒரு பஃபர் இருக்கு. பட் அது ஏன் அப்படி பிளேஸ் பண்ணியிருக்காங்க டிஃப்ரெண்ட் பொசிஷன்ல அண்ட் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க? Can you able to follow the question? Sir, once again repeat பண்ணுங்க sir. அதாவது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட்டை கிராஃபா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க இல்லையா, இப்போ அந்த கிராஃபை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். பஃபர், ரெண்டு பஃபர் இருக்கு, ஓகே, அது ஏன் அந்த அந்தந்த பொசிஷன்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க? I just want you to explain the graph whatever you understood. எஸ், அதுல இருந்து என்ன புரியுதோ நீங்க சொல்லுங்க. இல்ல புரியலனாலும் சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், ஐடியா இல்ல சார். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா, நான் ஐ வில் கோ பேக் டு த போர்டு. ஓகே, டிரா பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் சொல்றேன். அந்த ப்ரீவியஸ் டிராயிங் இல்லை, ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து டிரா பண்றேன். இந்த y axis we take quantity and x axis time, right? And for 3 activities I am going to use different colors, okay, to differentiate it. For activity A, let me take red color. And 4 points mark பண்ணோம் கரெக்டா போன கிளாஸ்ல. What are those 4 points indicating? ஒரு rhombus draw பண்ணோம், அந்த rhombus draw பண்றதுக்கு 4 points தேவைப்படுது. What are those 4 points? First என்ன point choose பண்ணணும்? The first point we are going to choose is when, at which duration you are going to start the first unit of activity A. Okay va? The point at which you are going to start the first unit. அப்புறம் second point என்னவா இருக்கும்? The point at which you complete that particular first unit. Okay va? So first unit எப்போ ஸ்டார்ட் பண்றோம், எப்போ முடிக்கிறோம் அப்படிங்கிற 2 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, டிபெண்டிங் ஆன் த ப்ரொடக்ஷன் ரேட் your progress will happen, right? The quantity will keep on increase and ஒரு particular pointல நம்ம டெலிவர் பண்றோம். For example 60 units. So 60th unit last unit எப்போ ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கறத இப்போ மார்க் பண்ற தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? தென் இந்த லாஸ்ட் யூனிட் எப்போ முடிக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்கு, கரெக்டா? லாஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்றது மார்க் பண்ணோம், இப்போ லாஸ்ட் யூனிட் எப்போ முடிக்கிறோம் அப்படின்ட்டு பாயிண்ட். தென் இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் முடிக்கிற பாயிண்ட்டையும் லாஸ்ட் யூனிட் முடிக்கிற பாயிண்ட்டையும் அந்த லைன் ஜாயின் பண்ண போறோம் யூசிங் தீஸ் 2 பாயிண்ட்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி என்னவா இருக்கும், உங்களோட லைன் வந்து parallel இருக்கும். ஓகே, the first slope line indicating the start of first unit and the start of last unit. The second the parallel line indicating the completion of first unit and the completion of last unit. இந்த 4 பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ப்ரொடக்ஷன் ரேட் ஸ்லோப் வரைஞ்சிருக்கும். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? So far No, sir. ஓகே, இப்போ கேஸ் 1 என்ன அப்படின்னு படிங்க. Read what is case 1. Read out what is case 1. If current activity RA is less than the preceding activity RA. Okay.
So the current activities RA, that is output rate. Current activity or output rate வந்து கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்களா? Yes. அதாவது எப்படி இண்டிகேட் பண்ணோம் அப்படி பார்த்தீங்கன்னா, the following activity has a smaller rate of production than the current activity. ஓகே, அதாவது இப்போ நம்ம ஆக்டிவிட்டி பிக்கு டிரா பண்ண போறோம். let me take a blue color. இப்போ இந்த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டியோட ப்ரொடக்ஷன் வந்து கம்மியா இருக்கணும்னு சொல்றாங்க, கேஸ் 1. அப்ப கம்மியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? ஸ்லோப் வந்து லெஸ்ஸர் தென் ஆக்டிவிட்டி ஏ. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் எப்போ ஸ்டார்ட் பண்றோங்கிற பாயிண்ட் இருக்கு. அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இங்க மார்க் பண்றேன். ஏன் வந்து பாயிண்ட் இங்க மார்க் பண்ணேன் அப்படின்ட்டு அப்புறமா சொல்றேன் நான். ஓகே, த ஸ்டார்ட் அண்ட் லாஸ்ட் யூனிட், சாரி ஃபர்ஸ்ட் யூனிட் எப்போ முடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். தென் இன் ஆக்டிவிட்டி பி பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவர் ப்ரொடக்ஷன் ரேட் இஸ் லோவர் கம்பேர்ட் டு ஆக்டிவிட்டி ஏ. ஓகேவா? சம்வாட் லோவர் கம்பேர்ட் டு ஆக்டிவிட்டி ஏ. ஸோ இதுக்கு நம்ம பாயிண்ட்ஸ் ட்ரா பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. That is, graphically if you see, compared to A, B ஓட ப்ரொடக்ஷன் வந்து ஸ்லைட்டா கம்மியா இருக்கு. அப்ப இந்த மாதிரி டைம்ல பஃபர் எங்க பிளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க? After first unit. After the first unit. First unit. First unit. After the completion of first unit. So completion of first unit எங்க இருக்கு? நமக்கு இந்த இடத்துல இருக்கு. Red dot. Red dot at the bottom. So இங்க இருந்து நான் பஃபர் பிளேஸ் பண்றேன். What is the duration? அந்த டியூரேஷன் டேஸ் என்னவோ அதை நான் வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் ஆக்டிவிட்டி ஏவோட பஃபர் டேஸ். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் பஃபர். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No sir. I am extending my x-axis graph because I am going to draw an example for case 2. இப்போ கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, உங்களோட நியூ ஆக்டிவிட்டி, அதனுடைய ப்ரொடக்ஷன் ரேட் வந்து அதிகமா இருக்குங்கிறாங்க கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் ஆக்டிவிட்டி. ஓகேவா? தட் இஸ் த கரண்ட் ஆக்டிவிட்டி. உங்க கரண்ட் ஆக்டிவிட்டியோட இப்போ ஃபாலோயிங் ஆக்டிவிட்டியில ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்குங்கிறாங்க. ஸோ நான் ஒரு ஸ்டீப்பா லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ லைக் திஸ் ஐ ட்ரா. அண்ட் உங்க லைன்ஸ் பாத்தீங்கன்னா லாஜிக்கலா பேரலா இருக்கும். ரெண்டு லைன், the set of lines should be parallel to each other. இப்போ case 2, where your buffer should be positioned? Placed at the last unit. Placed at the last unit. அப்போ இங்க இருந்து Top blue. டாப் ப்ளூல இருந்து இங்க இந்த பிளேஸ் வரைக்கும் நான் வந்து பொசிஷன் பண்றேன். ஓகே, ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, we have multiple time parameters, டிஃப்ரெண்ட் டைம் பொசிஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் யூனிட் எப்போ முடிக்கிறோம், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் எப்போ ஸ்டார்ட் பண்றோம், ஃபர்ஸ்ட் யூனிட் எப்போ முடிக்கிறோம், லாஸ்ட் யூனிட் எப்போ ஸ்டார்ட் பண்றோம், லாஸ்ட் யூனிட் எப்போ முடிக்கிறோம். ஸோ ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி யூ டேக், there are 4 important parameters. Okay, and the buffer is nothing but the connection or the time distance between two parameters between two activities. Okay va? Current activity and following activity இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிக்கு நடுவுல எந்தெந்த டைம் டியூரேஷனுக்கு நடுவுல நான் பஃபர் பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் the concept, case 1 and case 2. இப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? So this is case 1 and this is case 2. Because நம்மளோட ப்ராஜெக்ட் டியூரேஷன் இருக்கு இல்லையா, it varies depending on at which position we place the buffer. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க, கீழே இருக்கிற ஸ்பேஸ் தானே கம்மியா இருக்கு கம்பேர்ட் டு மேல இருக்கிற ஸ்பேஸ். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு இடத்துக்கு உண்டான டைம் டிஸ்டன்ஸ் பாருங்க அதிகமா இருக்கு, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்றோம். பட் இன்ஸ்டெட் we place the buffer at the bottom. சிமிலரா கேஸ் 2 பாருங்க, மேல இருக்கிற இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ்க்கு மத்தியில தான் டைம் கம்மியா இருக்கு, ஸோ அந்த இடத்துல பஃபர் பிளேஸ் பண்றோம். பட் we are avoiding
placing the buffer at the bottom in the case 2. Okay, depending on the convenient situation, we place the buffer. So in the diagram, the doubts illala. Shall we move forward? No, sir. Okay. Yes, sir. Okay. So அதான் வந்து இங்க பிக்டோரலா ரெப்ரசென்ட் பண்ணிருந்தாங்க. Statement along with the graph explaining those two situations. And next இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Or this graph can explain more about எப்படி வந்து நம்ம யூனிட்ஸ்க்கு ஏத்த மாதிரி பொசிஷன் மாத்திரம் இல்லையா drawing the slope drop பண்றது. அந்த ஸ்லோப் டிரா பண்றதுல என்ன கன்வீனியன்ட் பேட்டர்ன் இருக்கு, எதுக்காக parallel லைன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் யூனிட் ஃபினிஷ், லாஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், லாஸ்ட் யூனிட் ஃபினிஷ், இந்த 4 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பார்த்தோம். பட் இன்டர்மீடியட்ல சில பாயிண்ட்ஸ் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தே ஆர் அஸ்யூமிங் 6 யூனிட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 6 யூனிட்ஸ் வந்து அவங்களோட டோட்டல் ப்ரொடக்ஷன் இன் திஸ் ஸ்மால் எக்ஸாம்பிள், and the production rate is 0.5 units per day. So what's if you know 0.5 units per day, automatically the total duration என்னவா இருக்கும், how many days it will take to complete. Your total target is 6 units and the daily production rate is 0.5 units per day. Then what is the total time taken? 6 by 0.5. Okay, அப்படி பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 1 second. ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு யூனிட் ப்ரிப்பேர் பண்றதுக்கு 2 days ஆகுது. 0.5 units per day, so 1 unit prepare பண்ண 2 days. அப்போ 6 unit prepare பண்ண எவ்வளவு days ஆகும்? 12 double. Yes, 12 days. So 6 by 0.5 பண்ணோம்னா 12 days ஆகும். So இந்த 12 days ஏத்த மாதிரி இவங்க வந்து கிராஃப் ஜாயின் பண்ணிருக்காங்க from 0 to 12. ஓகேவா? அதாவது இதுலயும் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா 0 t equal to 0 is start of first unit, t is equal to 12 is end of last unit. இந்த கம்பேரிசன், அதாவது இந்த டிஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் எப்போ முடியும்? லெட் மீ ரைட் இட் ஃபார் சம் கிளாரிஃபிகேஷன். ஓகே, இதை நான் எரேஸ் பண்ணிடுறேன். and let me give some text example. Okay, அதாவது total units is 12. Okay, sorry, 6. Total days வந்து 12. Then t is equal to 0. அதாவது நமக்கு 4 parameters important சொன்னேன் இல்லையா? First unit start, என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்? 4 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் யூனிட் எண்ட், கரெக்டா? தென் லாஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், can you able to see the board? Board Yes, visual sir. okay. Okay, last unit end. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருப்போம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், ஆப்வியஸ்லி இட் வில் பி அட் டைம் t equal to 0. ஓகேவா? இப்போ நம்ம போடுற ஃபிக்ஸ் பண்ற வேல்யூஸ் எல்லாமே வந்து டைம் பாராமீட்டர்ஸ். சிமிலரா லாஸ்ட் யூனிட் எப்போ எண்ட் ஆகும்? தட் இஸ் 12. இப்போ இதுல இருந்து உங்களால டிஸ்கிரைப் பண்ண முடியும் இல்லையா, ஃபர்ஸ்ட் யூனிட் எப்போ எண்ட் ஆகும்? பை லாஜிக் the rate is 0.5 units per day. So first unit எப்போ எண்ட் ஆகும்? at time t equal to first unit எப்போ 0.5. ஓகே, அதாவது ஒரு டே வந்து 0.5 யூனிட்ஸ் ப்ரிப்பேர் ஆகும். சொல்லுங்க. 0.5. நான் வந்து ஓகே, நீங்க வந்து யூனிட்ஸ் per day சொல்றீங்க. But what I want is at which time? Repeat. இல்ல சாட்ல ரிப்ளை பண்ணுங்க.
at which point time first unit எப்போ முடியும் completion. The production rate is 0.5 units per day. நான் ஆன்சர் பண்ணுங்க. அதாவது my question is first unit எந்த டைம்ல முடியும்? at time t equal to what? Two. at time t equal to 2, கரெக்ட்டா? 2. ஓகே. அப்போ இதே லாஜிக்ல லாஸ்ட் யூனிட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? at time t equal to 10. ஓகேவா? இந்த இடத்துல வந்து இந்த பஃபரும், அதாவது இந்த 4 யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் யூனிட் எண்ட், லாஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், லாஸ்ட் யூனிட் எண்ட், இந்த 4 பாயிண்ட்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு அந்த ராம்பஸ் கிடைக்கும், அந்த ஸ்லோப். ஓகேவா? அண்ட் இது எதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம்? the rate of work. that is what இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, இந்த 4 அவுட்லைன் வந்து அதை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் யூனிட் எண்ட், லாஸ்ட் யூனிட் ஸ்டார்ட், லாஸ்ட் யூனிட் எண்ட் பேஸ் பண்ணி நம்ம டிரா பண்றோம். இப்போ what additional information they are giving is, suppose if only one crew is working in the activity, ஓகேவா, ஒரு crew மட்டும் தான் இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டை முடிச்சுட்டு தான் செகண்ட் யூனிட் போகணும், செகண்ட் யூனிட் முடிச்சுட்டு தான் தேர்ட் யூனிட் போகணும். அந்த மாதிரி வந்து அவங்க ப்ராக்ரஸ் இருக்கும். ஸோ இங்க மொத்தம் உங்களுக்கு எத்தனை ஹாரிசான்டல் லைன்ஸ் இருக்கு உள்ள? இந்த கிராஃப் இந்த டார்க் கலர்ல ஹைலைட் பண்ணிருக்காங்க பாத்தீங்க இல்லையா, horizontal and vertical lines. 1 2 3 4 5 6 horizontal lines, right? So those 6 lines, 6 horizontal lines representing the progress or the working on that particular unit. The vertical line irukku liya, 1 2 3 4 5, what do those 5 vertical lines indicating is the shift of the crew from the first unit to the second unit. Okay, then second unit முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட்ல இருந்து தேர்டுக்கு ஷிஃப்ட் ஆவறாங்க, தேர்ட்ல இருந்து ஃபோர்த்துக்கு ஷிஃப்ட் ஆவறாங்க, ஃபோர்த்ல இருந்து ஃபிஃப்த்ல இருந்து சிக்ஸ்த். இந்த மாதிரி ஷிஃப்ட் ஆகிற கான்செப்ட் வந்து வெர்டிகல் லைன்ல ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த யூனிட் ப்ராக்ரஸ் ஆகுறத வந்து ஹாரிசான்டல் லைன்ல இண்டிகேட் பண்றாங்க. This is how they detailedly classify how the work is going on. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் at time t equal to 6 என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, at time t equal to 6 what is happening here? Can you explain? நீங்க லாஜிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன புரிஞ்சது? at time t equal to 6 what is happening in the activity? Any answer? So at time t equal to 6 வரைக்கும் எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கும்? 3 units, 3 to 4 shift பண்ணாங்க. So அந்த time t equal to 6 வரைக்கும் 3 horizontal line இருக்கு பாத்தீங்களா, 1 2 and 3 from left to right. If you see 3 horizontal lines is there. And time t equal to 6, once after completing the third unit, what do they do? They shift to the fourth unit, that is the vertical line at t equal to 6, representing the shift of that particular crew from third unit to the fourth unit. That is what is described in the graph. இதுல வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுல? எனி டவுட்ஸ்? ஓகே, இப்போ இதே எக்ஸாம்பிள் இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இருந்தா எப்படி மாறும்? ஃபார் எக்ஸாம்பிள் இன் கேஸ் 2, instead of only one crew, if there is 2 crew, ரெண்டு டீம் ஒரே ஆக்டிவிட்டில இன்வால்வ் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த மாதிரி நடக்கும். ஓகேவா? ரெண்டு டீம் பேரலலா ஒர்க் பண்ணா என்ன ஆகும்? there will be sharing among units. ஓகே, ஸோ டோட்டலா 12 யூனிட்ஸ் ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஒரே டீம் தான், சாரி 12 யூனிட்ஸ்ல
6 units. ஒரே டீம் தான் அந்த 6 யூனிட்டுக்கும் ரெஸ்பான்சிபிள். ஓகே, ஸோ அதனால the time taken was 12 days. But if you assign 2 teams, அப்ப என்ன ஆகும்? The workload will be reduced to half, right? கரெக்டா? ஒரு டீமுக்கு பதிலா 2 டீம் நீங்க ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஒரு டீமுக்கும் ஒர்க் வந்து பாதியா குறைஞ்சிரும். ஸோ இங்க எத்தனை பிளாக் வந்து ஒரு பர்டிகுலர் டீம், ரெட் இன்னொரு பர்டிகுலர் டீம். ஸோ 2 டீம் இருக்கிறதுனால 6 யூனிட் வந்து ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அப்படி ஷேர் பண்றதுனால என்னென்ன அட்வான்டேஜ் ஆகுது? செகண்ட் கிராஃப்ல what are minimum you need to say 2 advantages. What are the advantages when you increase the team size or the number of teams? செகண்ட் கிராஃப்ல உங்களால என்ன அட்வான்டேஜ் பார்க்க முடியுது? anyone? ஒரே டைம்ல வந்து 2 யூனிட் சிமிலர் ப்ராசஸிங். ஓகே, சிமிலரா நடக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if you take any time between for example t is equal to 1 to t is equal to 2, அந்த டைம்க்குள்ள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் t equal to 1.5, அந்த டைம்ல 2 parallel ஆக்டிவிட்டி நடந்து, அதாவது 2 parallel யூனிட்ஸ் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கும். அது ஒரு பேசிக் அட்வான்டேஜ். வேற என்ன அட்வான்டேஜ் இருக்கு? வேற முக்கியமான அட்வான்டேஜ் என்ன? டோட்டல் டைம் பாதி குறைஞ்சிருது. டோட்டல் டைம் வந்து பாதியா பாதியா குறையாது. பட் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் பாதியா குறைக்கிறதுக்கு பதிலா 3/4 அந்த அளவுக்கு கம்மியா இருக்கு. அண்ட் if I ask for example advantage, நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல எந்த டைம் பார்த்தோம்? டைம் t equal to 6 என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோமா? ஸோ இதே எக்ஸாம்பிள்லயும் நம்ம அந்த கேஸ் எடுத்துக்கலாம். வாட் இஸ் ஹேப்பனிங் அட் t equal to 6? ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா 3 யூனிட் கம்ப்ளீட் ஆயிருந்தது t equal to 6. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க t equal to 6 என்ன நடக்குது? 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட்டட். 5 units completed and the 6th unit already in progress. And that is how you can explain. And resource mobilization, அதாவது ஒரு யூனிட்ல இருந்து இன்னொரு யூனிட்டுக்கு எப்பப்பெல்லாம் ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. On each day there is a shift between activities, between the resource crew among various units. அது உங்களால பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, they maintain the same production rate. கரெக்டா? they maintain the same production rate, but since you are increasing the number of crew, the total duration is reduced. So this is a possible scenario how to view the line of balance diagram while you are increasing the resource. So அதுக்கப்புறமா நீங்க நோட்ல இதே எக்ஸாம்பிள் காப்பி பண்ணிக்கலாம். ரிசோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்ட்டு கேஸ் 1 கேஸ் 2. ஸோ இங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டெனோஷன் இருக்கு. அதை நம்ம ஆல்ரெடி போர்டில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா? விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லைன் ட்ரா பண்றோம்ல, அதுக்கப்புறமா the slope of the line, what it indicates, it is equal to the rate of production of that activity. ஓகேவா? தென் அதுக்கப்புறமா என்ன பண்றாங்க? by adding the duration of unit activity at the end of the line, the finish time of the first activity is calculated. அதாவது நம்ம finish time of first activity அது எந்த பாயிண்ட்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுது. கரெக்டா? தென் என்ன பண்றாங்க? connecting the finish time of first and last units in the activity and the second line is drawn. அதாவது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி டிரா பண்ணோங்கிறத இங்க வந்து பேராகிராஃப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, this line, the second line should be parallel to the first line. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்பதான் நம்ம கரெக்டா டிரா பண்றோம்னு அர்த்தம். And for the next activity, and depending on the whether the following activities rate of production is smaller or higher, the second activity is done. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? அதாவது செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு நான் டைரக்டா மார்க் பண்ணிட்டேன், சார்ட்ல பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிட்டேன் கிராஃப்ல. பட் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? we need to ensure where our buffer is going to be. நம்ம பஃபர் எங்க வரப்போகுதுங்கிறத பொறுத்து தான் செகண்ட் ஆக்டிவிட்டியை டிரா பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஓகே, நான் அதை வந்து சிம்பிளா ரேண்டமா டிரா பண்றேன். ஓகே, இதுலயே நான் சிம்பிளா ரேண்டமா டிரா பண்றேன் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல வந்து இத பத்தி சொல்லியிருந்தாங்க கரெக்டா? ஓகே, அடுத்து என்ன பண்ணேன் நானு, செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு டைரக்டா மார்க் பண்ணேன். or else okay, let me take the green color. செகண்ட் ஆக்டிவிட்டிக்கு நான் டைரக்டா மார்க் பண்ணிட்டேன். பட் இப்படி மார்க் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணணும், we need to check the buffer. அடுத்த ஆக்டிவிட்டியோட ப்ரொடக்ஷன் ரேட் என்னன்னு செக் பண்ணிட்டு, சப்போஸ் இந்த ஃபாலோயிங் ஆக்டிவிட்டியோட ப்ரொடக்ஷன் ரேட் கம்மியா இருந்தா மட்டும்தான் நம்ம பஃபர் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். ஓகே, so first you have to place the buffer and mark the position, and from that point what you can do is you can start fixing the second activity. So இப்படி draw பண்ணணும். This is what they are indicating. செகண்ட் ஆக்டிவிட்டியை டிரா பண்றதுக்கு முன்னாடி பஃபர் வந்து மேல வருமா கீழே வருமான்னு டிரா பண்ணணும். அதை பொறுத்து தான். சப்போஸ் இன் கேஸ் 1 எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, கேஸ் 2 இருந்தா என்ன பண்ணணும், கேஸ் 2 இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் இங்க வைக்கணும் இல்லையா பஃபர், இந்த பாயிண்ட்ல இருந்து பஃபர் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இங்க பிக்ஸ் பண்றேன். பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்னோட டிராயிங் நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன், ரிவர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணுவேன். ஓகேவா? இஸ் தேர் எனி டவுட்? கேஸ் 1 இருந்தா எப்படி டிரா பண்ணணும், கேஸ் 2 இருந்தா எப்படி டிரா பண்ணணும்னு டவுட் இருக்கா? கேஸ் 1 இருந்ததுன்னா கீழ இருந்து டிரா பண்ணணும், கேஸ் 2 இருந்ததுன்னா மேல இருந்து டிரா பண்ணணும். இஸ் தேர் எனி டவுட்? ஓகே சார். நோ சார். ஓகே, ஸோ அதுதான் வந்து இங்க டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Depending on whether the following activity rate of production is smaller or higher, the second activity is done using buffer. ஸோ அதுதான் இங்க மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க பஃபர் பொசிஷன் எப்படி பண்ணணும். And everything is discussed in detail. And a typical buffer drawing. For example, in this case பார்த்தோம்னா அவங்க லைன் எப்படி டிரா பண்றாங்க பாருங்க. 1 to 2, 2 to 3, 3 to 4. ஓகே, தென் ஒரு பஃபர் இருக்கு, பஃபர் கீழே இருக்கு. தென் ஃபிஃப்த் ஸ்டெப்ல இருந்து செகண்ட் ஆக்டிவிட்டி டிரா பண்றாங்க 6, 7. அதுக்கப்புறமா அந்த பேரலல் லைன். தென் அடுத்த ஸ்டெப்புக்கு மேல பஃபர் இருக்கு, ஸோ எய்த் ஸ்டெப் அங்க இருக்கு மேல. தென் ஃபாலோட் பை 9th ஸ்டெப். ஓகே, கேஸ் 1 இருந்தா எப்படி டிரா பண்ணணும், கீழே இருந்து மேல, தட் இஸ் 5th ஸ்டெப் டு 6th ஸ்டெப். கேஸ் 2 இருந்ததுன்னா ரிவர்ஸ்ல டிரா பண்ணணும், தட் இஸ் ஃப்ரம் 8th ஸ்டெப் டு த 9th ஸ்டெப். This is what the order of time calculation depending on production rate. இது ஓகேல, இதே வந்து நீங்க டிரா பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஓகே, இப்போ லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் சிச்சுவேஷன் வேர் யூ ஹேவ் டு ஃபைண்ட் த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் த ப்ராஜெக்ட், அதாவது டெலிவரி டைம். இது வரைக்கும் நம்ம தனித்தனியாக தான் டேபிள் எக்ஸல்ல லாஸ்ட் காலம்ல போட்டிருந்தோம். ஆக்டிவிட்டி ஏக்கு எப்போ டைம் ஆஃப் ஸ்டார்ட். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா that is one among the 4 parameters for all activities. In this case capital T இருக்கு இல்லையா, இந்த capital T அப்படிங்கிறது என்னது, டைம் ஃப்ரம் ஸ்டார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் யூனிட் டு த ஸ்டார்ட் ஆஃப் லாஸ்ட் யூனிட். ஓகேவா? ஸோ லாஸ்ட் யூனிட்டோட ஸ்டார்ட் டைம் தான் இந்த 82, 92, 96, 92 and 103, not the total project duration. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷனுக்கு இங்க டேபிள் காலம் இருக்கு. என்ன பண்றாங்கன்ட்டு கேன் ஏபிள் டு எக்ஸ்பிளைன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரோ இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் ரோல ஏ அண்ட் பி அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? யூனிட் 1 என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு? What do you understand from the first row?
for A and B, unit 1? டூ இது பஃபர் இருக்கு மேபி. Okay. So when you check the given data table and compare with this solution, activity A ஓட duration capital D1 வந்து 4 days இல்லையா? So if we start activity A ஓட first unit, if we start from time t equal to 0, the duration is 4 days. So the finish time is 4. Then activity B start பண்ணனும், and you compare, first you compare the production rate. Production rate compare பண்ணும்போது A விட B ஓட buffer இல்ல production rate எப்படி இருக்கு? A ஓட production actual output rate என்ன, B ஓட actual output rate என்ன? A ஓட RA என்னமா? What is the output rate of, what is the actual output rate of activity A? 3.6. 3.6. So when you compare it with the activity B, அதோட actual output rate என்ன? 3.2. 3.2. So current activity ஓட following activity ல output rate, that is a production வந்து கம்மியா இருக்கு. If this is case 1 or case 2? இப்போ இந்த situation இருக்கு இல்லையா, சொல்லுங்க. கேஸ் 1. Case கேஸ் 1. case 1. 1 So case 1 இருந்தா என்ன பண்ணணும்? Buffer வந்து bottomல செட் பண்ணணும். பாட்டம் Bottomல செட் பண்ணும்போது என்ன ஆகுது? There is a cushion between the finish of activity A of the first unit and the start of activity B of the B ஓட first unit. இது ரெண்டுக்கும் இடையில தான cushion இருக்கு. And what is the buffer duration of activity A from the given data table? 2 days, correct? 2 days. 2 days. So we are providing a cushion. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னா A ஓட finish time வந்து 4 days, B ஓட start time வந்து 6 days. And then B ஓட activity duration வந்து capital D, that is B ஓட activity duration 5 days. So 6ல இருந்து கவுண்ட் பண்ணோம்னா B ஓட finish time 11 days. ஓகேவா? B ஓட finish time 11 days. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? We need to repeat this process. எப்படி நம்ம இப்போ ஏக்கும் பிக்கும் செக் பண்ணோமோ அதே மாதிரி இப்போ என்ன பண்ணணும்? B ல இருந்து C க்கு செக் பண்ணணும். ஓகே, now our current activity is B, the following activity is C. If your current activity is B and following activity is C, is it case 1 or case 2? Activity B ஓட RA வந்து 3.2, activity C ஓட RA வந்து 3.09. So it is case 1 or case 2? Case 2. என்னமா? Following activity ல வந்து production rate கம்மியா இருக்கு. Case 1. Case 1. Case 1. So case 1ங்கிறதுனால previous என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ண போறோம். ஓகேயா? So buffer வந்து B ஓட finish timeல இருந்து C ஓட start timeக்கு நடுவுல buffer introduce பண்றோம். The number of days is the number of buffer days for activity B is also 2 days. அதனால தான் 2 days. இங்க ஆன்சர் வந்து 13. எஸ், இங்க ஆன்சர் வந்து 13 அப்படின்ட்டு இருக்கு. ஓகே, அண்ட் கேஸ் 2க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். லெட் us see. ஓகே, நெக்ஸ்ட் எஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து கேஸ் 2 தான். என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஆக்டிவிட்டி சி கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவிட்டி டி ஓட ப்ரொடக்ஷன் ரேட் வந்து அதிகமா இருக்கும். ஓகேயா? வை? பிகாஸ் ஆக்டிவிட்டி சி ஓட ஆக்சுவல் அவுட்புட் ரேட் இஸ் 3.09, activity D ஓட actual output rate is 3.2. So following activity ஓட production rate அதிகமா இருக்கிறதுனால it is case 2. Case 2 in the sense we need to introduce the buffer between the finish of current activity, the last activity இருக்கு இல்லையா, லாஸ்ட் ஆக்டிவிட்டி எப்போ முடியுதோ, லாஸ்ட் ஆக்டிவிட்டி இல்ல, லாஸ்ட் யூனிட் எப்போ முடியுதோ அங்க இருந்து தான் நம்ம பஃபர் செட் பண்ண முடியும். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அப்ப நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? we need to calculate all the values of B. ஓகேவா? இங்க பாத்தீங்கன்னா லாஸ்ட் ரோ பாருங்க. ஆக்டிவிட்டி லாஸ்ட் ரோ, that is for the 60th unit activity B எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடியுது அந்த கால்குலேஷன் வரைக்கும் முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம ஃபர்தரா ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ கேஸ் 2 பார்த்தோம்னா அதுக்கு நமக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் தேவை? கரண்ட் ஆக்டிவிட்டியோட ஃபைனல் ஃபினிஷ் டைம். வாட் இஸ் த கரண்ட் ஆக்டிவிட்டி என்ன? B.
அதனுடைய ஃபைனல் யூனிட்டோட ஃபினிஷ் டைம் என்ன 103 days. ஓகே, அதை நம்ம ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம பெஞ்ச் மார்க் எடுக்க போறோம், அதாவது நம்ம பஃபர் எடுக்க போறோம். டில் வாட், டில் ஆக்டிவிட்டி சியோட லாஸ்ட் யூனிட்டோட ஸ்டார்ட் டேட் வரைக்கும். ஓகேவா? ஓகே, இதுல வந்து ஃபர்தரா டவுட்ஸ் இது வரைக்கும் ஓகே. பட் இந்த கேஸ் 2 இருக்கு இல்லையா, கேஸ் 2 மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால வேற ஒரு சிச்சுவேஷன்ல ஐ வில் ஷோ த கிராஃப் அண்ட் லெட் மீ பிக்டோரியலி ரெப்ரசன்ட். பட் கேஸ் 1 புரிஞ்சது இல்லையா? Yes, sir. ஓகே, கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷன்ல நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். கரண்ட் ஆக்டிவிட்டியோட லாஸ்ட் யூனிட் எப்போ முடியுது, அந்த வேல்யூல இருந்து நம்ம ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஃபாலோயிங் ஆக்டிவிட்டியோட லாஸ்ட் யூனிட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, இந்த 2 பாயிண்ட்டுக்கு மத்தியில தான் நம்ம பஃபர் இருக்கணும். ஓகே, that is the difference between these values. So if we check it, C and D பார்த்தோமா? Okay, we need to compare C and D. Okay, இங்க இருக்கு, சாரி நான் வந்து B எடுத்துட்டேன், B எடுக்க கூடாது, ஏன்னா B ல இருந்து C வந்து கேஸ் 1 தான். Actually we need to compare from C to D. C யோட லாஸ்ட் யூனிட்டோட ஃபினிஷ் டைம் என்னது 113. ஓகேவா? நான் அதை ஹைலைட் பண்றேன், அப்போ வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 113 அது வந்து 0.7 கரெக்டா? in our case 0.7. then அடுத்து என்ன எடுக்கணும்ங்கறாங்க, following ஆக்டிவிட்டியோட லாஸ்ட் யூனிட்டோட ஸ்டார்ட் டியூரேஷன் அதை எடுத்துக்கணும். ஸோ ஃபாலோயிங் ஆக்டிவிட்டி என்ன, D யோட லாஸ்ட் யூனிட்டோட ஸ்டார்ட் டியூரேஷன். எப்படி நமக்கு 114 கிடைச்சது? how we got 114? இப்போ சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. why we got 114? இந்த பஃபர் இருக்கு இல்லையா, this particular buffer. ஓகே, ப்ராப்பர் ஹைலைட் ஆகல. இந்த பஃபர் டியூரேஷன் என்னமா? ஆக்டிவிட்டி C யோட பஃபர் டியூரேஷன் என்ன? 1 days. ஸோ இதுல இருந்து நம்ம 1 days கால்குலேட் பண்ணா ஆட் பண்ண என்ன ஆகும்? வாட் இஸ் ஆன்சர்? 113ல இருந்து 114. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் கேஸ் 2. ஓகேவா? அண்ட் கேஸ் 1க்கு நம்ம ஆல்ரெடி இந்த 2 வேல்யூஸ் ஹைலைட் பண்றேன். சிமிலரா B ல இருந்து C வந்து கேஸ் 1. இப்போ உங்களால தெரிஞ்சுக்க முடியுதா கேஸ் 1க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும், கேஸ் 2க்கு எப்படி கால்குலேட் பண்ணணும்ட்டு? if we shift from A to B and B to C, the approach is case 1. so இந்த calculation எப்படி இருக்கு? 4 to 6, then 11 to 13. ஓகேவா? ஸோ இங்க ஒரு பஃபர் 2 days இருக்கு, இங்க ஒரு பஃபர் 2 days இருக்கு. அண்ட் கேஸ் 2க்கு பாத்தீங்கன்னா C ல இருந்து D க்கு வந்து கேஸ் 2 the buffer days is 1 day. so 113 plus 1, that is how we got 114. இதுல இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? No, sir. ஏன்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் என்டையர் கிராஃபும் நம்ம டிரா பண்ணி ஆகணும். ஸோ இந்த 113 கால்குலேட் பண்ணாதான் 114 கிடைக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், சி காலமா ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணாதான் டில இந்த வேல்யூ கிடைக்கும். அப்புறம் டிக்கு என்ன பண்ணணும், ரிவர்ஸ்ல கால்குலேட் பண்ணணும், கீழே இருந்து மேல. ஓகேவா? தென் ஒன்ஸ் அதை முடிச்ச உடனே we will get the all the parameters. then D ல இருந்து E நீங்க சொல்லுங்க, டேபிள்ஸ் பார்த்துட்டு சொல்லுங்க, அதாவது உங்களோட ப்ரீவியஸ் டேபிள் இருக்கு இல்லையா, அதை பார்த்துட்டு சொல்லுங்க. D ல இருந்து E ஷிஃப்ட் ஆகும்போது is it case 1 or case 2 comparing the actual output rate? yes, case 1. case 1 அப்படின்னும் போது நம்ம மேல we need to consider the finish time of the first unit of current activity, highlight it, then add the buffer day for activity D, which is 2 days, correct? 2 days. 2 days. So 25 plus 2 will give 27.
This is how we calculate the important values required for a graph. இந்த பர்టిక్యులர் ஆர்டர்ல தான் நம்ம வந்து வேல்யூஸ் கால்குலேட் பண்ணா கரெக்ட்டா வரும். Then 27 ஓகே 33 எப்படி கிடைச்சது? E ஓட ஆக்டிவிட்டி டியூரேஷன் என்ன? E ஓட ஆக்டிவிட்டி டியூரேஷன் that is capital D. ஆக்டிவிட்டி E ஓட டியூரேஷன் என்ன for 1 unit? சொல்லுங்க. 3. E ஓட E ஓட லாஸ்ட் ஆக்டிவிட்டியோட ஆக்டிவிட்டி டியூரேஷன். அதாவது டியூரேஷன் ஃபார் 1 யூனிட் அப்படின்னு இருக்கு இல்லையா? 5 days. So 27 இங்க ஆல்ரெடி 27 இருக்கு. 27 plus 5 gives 33. That is how we calculate and proceed with the graph. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அதாவது நான் வந்து அல்காரிதம் தான் சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. நோ சார். ஓகே. நான் வந்து இப்போதைக்கு அல்காரிதம் தான் சொல்லியிருக்கேன். நம்ம அல்காரிதமுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போர்டில் காமிச்சேன் இல்லையா அந்த 4 திங்ஸ் ஃபார் எனி ஆக்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ஸ்டார்ட் டைம், ஃபர்ஸ்ட் யூனிட்டோட எண்ட் டைம், லாஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் டைம், லாஸ்ட் யூனிட் எண்ட் டைம், இந்த 4 தெரிஞ்சு வச்சுக்கணும். அது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிக்கு எதுவும் கன்ஸ்ட்ரெயின்ட் கிடையாது, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். பட் செகண்ட் ஆக்டிவிட்டிலேருந்து பார்க்கும்போது யூ நீட் டு கம்பேர் த ஆக்சுவல் அவுட்புட் ரேட் between the current activity and the following activity and check either it is low or high. If it is low, it is case 1. Okay, and if it is high, it is case 2. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பாராமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கணுமோ கண்டுபிடிச்சிட்டு ரிமைனிங் வந்து you can easily calculate using the given data or the computed calculation that is available to us. அதுக்கு நமக்கு என்ன தெரியணும்? duration for 1 unit. அது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ் எக்ஸல்ல வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இந்த கால்குலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 60th யூனிட் இருக்கு இல்லையா ஆக்டிவிட்டி E, 60th யூனிட் எப்போ முடியுதுன்னு பாருங்க. 136 கரெக்டா? 136. So what it is 136? It depicts our final project duration. So this is the way that you have to interpret the chart. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இதை காப்பி பண்றதுக்கு பதிலா instead of it you need to write according to the algorithm. நீங்க ஸ்டெப் 1 என்ன கண்டுபிடிக்கிறீங்க அதை டேபிள்ல நோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க அந்த ஆர்டர்ல நோட் பண்ணீங்கன்னா தான் கரெக்டா வரும். சில காலம்ஸ் வந்து டாப் டு பாட்டம் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும், சில காலம்ஸ் வந்து பாட்டம் டு டாப் கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவிட்டி டிக்கு பாத்தீங்கன்னா கேஸ் 2 அப்ரோச் பண்றோம், ஸோ பாட்டம்ல இருந்து டாப் கால்குலேஷன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மாறும். And finally you can represent the LOB diagram based on the different production rate and the black, blue, green, red and orange. இந்த 5 கலர்ல வேரியேஷன்ல கொடுத்திருக்காங்க representing the 5 activities. The first unit start, first unit end, in the bottom points. Last unit start, last unit end வந்து top points. இந்த 4 பாயிண்ட்டை மார்க் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஷேப் கிடைச்சிரும். So differentiating with the different color, they are showing the activity details, when it is starting, when it is ending. And இதை பார்த்துட்டு சொல்லுங்க, what is the primary advantage of line of balance diagram? இப்போ நம்ம ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்ல அதை டீட்டெயிலாக படிக்கிறோம். What is the primary advantage? இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? What are the things that you can interpret from this graph? Project duration. Okay, project எப்படி நம்ம சிபிஎம்ல ப்ராஜெக்ட் டியூரேஷன் கண்டுபிடிக்கிறோமோ அது மாதிரி இதுலயும் விஷுவலா கண்டுபிடிக்கலாம். ப்ராஜெக்ட் டியூரேஷன் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியுமா? வேற என்ன நீங்க இன்டர்பிரேட் பண்ணிக்கலாம் இந்த கிராஃப்ல இருந்து? வேற எதுவும் இல்லையோ?
தெரியல சார். கிராஃப்ல நம்ம என்ன வேணா இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். That is for any value of x you can determine the value of y, correct? x என்னன்னு தெரிஞ்சா y தெரிஞ்சுக்கலாம். For example, if you take a time t equal to 80 days, அந்த 80 daysல என்னென்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம், கரெக்டா? For example, if I am asking அது எல்லா can you able to complete தானே சார். at least one activity on 80 days, அது சொல்லுங்க. 80 days உங்களுக்கு டைம் t equal to 80 நடந்துருச்சு. On that day minimum ஒரு ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆயிருக்குமா? which means எல்லா யூனிட்டும் ப்ராசஸ் ஆனதா அந்த ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் ஆனதா அர்த்தம். இப்போ சொல்லுங்க. இல்ல கம்ப்ளீட் ஆகல. ஓகே, இப்போ நீங்க அந்த டேபிள் எக்ஸாம் டேபிள் காமிச்சேன் இல்லையா, அதுல லாஸ்ட் காலம் எடுத்து பாருங்க. ஆக்டிவிட்டி ஏ எப்போ முடியுது, அதாவது ஆக்டிவிட்டி ஏவோட லாஸ்ட் யூனிட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? கேபிட்டல் டி. ஆக்டிவிட்டி ஏவோட லாஸ்ட் யூனிட் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? 82. அதனால தான் இங்க கிராஃப்ல பாருங்க, லாஸ்ட் யூனிட்டோட ஸ்டார்ட் எங்க மார்க் பண்ணிருக்காங்க? 80க்கு தள்ளி மார்க் பண்ணிருக்காங்க, கரெக்டா? அப்போ லாஸ்ட் யூனிட் எப்போ முடியும்? இப்போ சொல்லுங்க. லாஸ்ட் யூனிட் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டீங்க 82. லாஸ்ட் யூனிட் எப்போ முடியும்? 82 பிளஸ் லாஸ்ட் யூனிட் எப்போ ஸ்டார்ட் ஆகும் கரெக்டா சொல்லிட்டீங்க, 82 days. லாஸ்ட் யூனிட் எப்போ முடியும்? அதுக்கு வந்து காலம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணல, பட் நீங்க ஆல்ரெடி இருக்கிற டேபிள் பார்த்தா சொல்ல முடியும். ஆக்டிவிட்டி ஏ எப்போ முடியும்? 82 பிளஸ் 90. எப்படி 90? இல்ல நீங்க எப்படி சொல்லுங்க, அப்பதான் நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். பி ஓட பி செக் பண்ண தேவையில்ல, ஏ மட்டும் செக் பண்ணாலே போதும். அதாவது ஆக்டிவிட்டி ஏ இருக்கு இல்லையா, அதோட லாஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணிருக்கோம்? கேபிட்டல் டி, கரெக்டா? which is 82 days. இப்போ 86. லாஸ்ட் யூனிட் எண்ட் என்ன பண்ணனும்? கேபிட்டல் டி பிளஸ் activity duration for 1 activity unit. duration for 1 unit. So which is 82 plus 4, 86 days. So புரியுதா? Yes sir. So you can also introduce another column which is capital T plus capital D. And அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட ஃபைனல் கோஆர்டினேட்ஸ் கிடைக்கும். அதனால தான் நான் இந்த கொஸ்டின் கேட்டேன். டைம் t equal to 80 கேட்டிங்கன்னா, அதாவது இன்டர்பிரட் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். டைம் t equal to 80, none of the activity is still completed. But if you take a time t equal to 90 days or 100 days, you can definitely say that activity A is completed. அதுக்கு நீங்க டேபிள் பார்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது, கரெக்டா? டேபிள் இல்லாமலே இப்போ நீங்க சொல்லலாம். After 86 days, your activity A is completed. So you can use the graph as a benchmark or a reference or a baseline. You can set any baseline at any particular duration and check what is the status. Similar, x-axis மட்டும் தான் ரெஃபரன்ஸ் வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, y-axis-ஐயும் ரெஃபரன்ஸாக வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு B-ல 30 யூனிட்ஸ் எப்போ முடியும்னு என்னால் சொல்ல முடியும், கரெக்டா? ஆக்டிவிட்டி B வந்து ப்ளூ கலர் ஷேட் ஸ்லோப். 30 யூனிட்ஸ் எப்போ முடியும் அப்படின்னு எப்படி சொல்லலாம் நம்ம? Or else if you take even for activity A, எப்படி நம்மளால சொல்ல முடியும்? For example, this is 30 units, okay, and activity A க்கு 30 units நான் எப்போ ப்ரொடியூஸ் பண்ணி முடிப்பேன் அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? I can simply draw a graph, கரெக்டா? இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு சொல்றது, பட் எனக்கு எப்போ முடியும்னு தெரியணும்.
ஸோ நான் இதை எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் வந்து ஒரு வெர்டிக்கல் லைன் மாதிரி ட்ராப், சாரி இப்படி வராது, இப்படி நான் ட்ரா பண்ணேன். ஸோ அதை வந்து நான் தெரிஞ்சுக்கலாம் எப்போ முடியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் யூனிட்டுக்கு எப்போ முடியும்னு நான் சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி தான் இன்டர்மீடியட் யூனிட்ஸ்க்கும் எப்போ முடியும்னு என்னால் சொல்ல முடியும். This is another example how you interpret the graph. And இப்போ வந்து ஒரு 3 அட்வான்டேஜஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று டோட்டல் ப்ராஜெக்ட் டியூரேஷன், ரெண்டாவது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டே ரெஃபரன்ஸ் அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு யூனிட் ரெஃபரன்ஸ். நெக்ஸ்ட் இந்த லைன்ஸ்லாம் பாருங்க, இஸ் தேர் எனி ஓவர்லாப்? Is there any overlap? நான் ரெண்டு விஷயம் கேட்க No, போறேன். sir. Okay. First question is I asked this is there any overlap அப்படின்னு கேட்டிருக்கேன். அதுக்கு ரீசன் இருக்கு. There is no overlap. This is advantage. ஏன்னா நம்ம பண்ண அல்காரிதம் அந்த மாதிரி. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, is there any large deviation? Is there any large deviation between activities? In the sense, அப்பனா என்ன அர்த்தம்? பஃபர் வந்து ரொம்ப தூரம் தள்ளி தள்ளி இருந்தா தானே டீவியேஷன் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. No, sir. Highest நம்ம work ஆல்ரெடி 2 days. டிராயிங்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இல்லையா? Already we discussed that in the drawing. பஃபர் வந்து ரொம்ப தூரம் இல்லாம வந்து தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி செலக்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி ஏ அண்ட் பி, தேர் இஸ் அ டீவியேஷன். எங்க இருக்கு? டாப்ல தான் டீவியேஷன் இருக்கே தவிர பாட்டம்ல டீவியேஷன் இல்லை. கரெக்டா? மினிமம் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு இடத்துலயாவது டீவியேஷன் கம்மியா இருந்தால் தான் நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும். கரெக்டா? சிமிலர் ஆக்டிவிட்டி டி அண்ட் ஈக்கு பாத்தீங்கன்னா டாப்ல டீவியேஷன் இருக்கலாம், but bottomல deviation இல்லை, because we effectively plan and fix the schedules accordingly, the start and finish time. That is what is already prepared in the table. Correct? And that is how we neglected, or we achieved avoiding any overlap between the lines based on these calculations. That is the main advantage of the line of balance diagram. புரியுதா என்னென்ன அட்வான்டேஜஸ் வந்து? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். Okay, so doubts இல்லைங்க. I will stop the share now.